Yeah, I am Dr. Narasimulu from Arakonam. I am going to talk about Barrett's esophagitis. Barrett esophagus நிலைக்கு வாழ்க்கை முறை மாற்றங்கள். Barrett esophagus என்பது நீண்ட காலமாக அமில அழுத்தம் அல்லது கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளக்ஸ் எனப்படும் நிலையில் உள்ள நோயாளிகளில் பொதுவாக காணப்படும் ஒரு நிலை. இந்த நிலைமையில் உணவு குழாயின் அதாவது ஈசோபேகஸ் உள்ளிருப்பின் துணைக்கட்டுகள் நீண்ட காலமாக கல்லீரல் அமிலத்துடன் தொடர்பில் இருப்பதால் மாற்றமடைகின்றன. இந்த மாற்றம் பேரட் ஈசோபேகஸ்க்கு குறிப்பிட்ட உடலியல் அடையாளங்கள் இல்லை. அதாவது பர்டிகுலர் what we call there is no diagnostic markers for Barrett esophagus. ஆனால் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் GERDயின் அடையாளங்களை அனுபவிக்கலாம். அதாவது உடல் குறைபாடு, இதய கொட்டுதல், விழுக்காடு, தொண்டையில் சிரமம், மார்பில் வலி, எடையாறும் உணர்வு மற்றும் கல்லீரல் அமிலம் மீண்டும் மீண்டும் வருவது. இந்த நிலையின் மருத்துவ சிகிச்சை அடிக்கோலங்களில் உள்ள அமிலத்தை குறைப்பதற்கான மருந்துகள் மூலம் சரி செய்யப்படுகிறது. மேலும் ஈசோபேகஸின் சேதமடைந்த பகுதியை அறுவை சிகிச்சையால் அகற்றுவது மற்றொரு விருப்பமாகும். இதோடு இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கை முறையில் பல மாற்றங்களை செய்து நோயை கட்டுப்படுத்தலாம். உணவு கருத்தில் மாற்றங்கள் அடிப்படையில் வயிற்றில் அமிலத்தை அதிகரிக்கும் உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். மேலும் நிறைந்த மசாலா உணவுகள் மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். பிற மாற்றங்களில் மதுபானம் மற்றும் புகையிலை தவிர்க்க வேண்டும். உடல் எடையை குறைப்பதும் இதில் அடங்கும். GERDயின் அறிகுறிகளுக்காக சில உடற்பயிற்சிகள் உள்ளன. அவற்றில் ஒன்றானது ஷேக்கர் உடற்பயிற்சி. இது விழுந்ததை சிரமமாக்குவதற்கு பயன்படும். இதில் 2 பயிற்சிகள் உள்ளன. அவை பின்புறம் கிடக்கும் போது செய்யப்படுகிறது. முதல் பயிற்சியில் நபர் தனது பின்புறம் கிடந்து கால்களை நோக்கி தலையை உயர்த்த வேண்டும் மற்றும் அந்த நிலையில் 1 நிமிடம் நீடிக்க வேண்டும். இந்த பயிற்சியை 3 முறை மீண்டும் மீண்டும் செய்யலாம். இந்த பயிற்சியின் குறுக்கீடு வடிவம் என்பது தலையை உயர்த்தி 30 முறை சலிப்பில்லாமல் கீழே வைப்பது. மேலும் சரியான வாழ்க்கை முறையில் மாற்றங்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், பேரட் ஈசோபேகஸுக்கு முன்னேற்றம் அடையாமல் மற்றும் புற்றுநோயின் மாற்றுவதற்கான வாய்ப்புகளை குறைப்பதில் உதவும். பேரட் ஈசோபேகஸ் புற்றுநோயாக மாறுவதை தவிர்ப்பதற்கு இந்த உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்கங்களை பின்பற்றி சரியான மருந்துகளை உட்கொண்டு பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அந்த GERD கேசஸ் வரும்போது அதுக்கு அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனு, அவங்களோட வாழ்க்கை முறை மாற்றங்கள், அதுக்கப்புறமா உணவு பழக்கத்துல மாற்றம், சரிவிகித உணவு, சரியான உணவு, மசாலாக்கள் எல்லாம் தவிர்க்கணும், எண்ணெய் பொருள்லாம் இல்லாம, இந்த மாதிரியான இருக்கிறது, ஆல்கஹால்லாம் அவாய்ட் பண்ணணும். இது மாதிரி இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். மேலும் மருந்துகள் மாத்திரைகள் இருக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் டாக்டர் அட்வைஸ் படி எடுக்கணும்.